அப்பா இது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வைங்கப்பா. எனக்கு மூஞ்சை இடிக்கிற மாதிரி இருக்குது. சுதந்திரம் கிடைக்கல எனக்கு. எல்லாத்துக்கும் கிடைச்சாச்சு இந்தியாவில். யாருப்பா என்னப்பா பிள்ளை எங்கே இருக்கு உன் பிள்ளை? ஆ புரியல எனக்கு. குளித்தலையில் கட்டி கொடுத்துருக்கேன். பொம்பளை பிள்ளையா? காலில் வந்துட்டு வா. எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா இத்தனை காலமும் இருந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா இருகை கொண்டு வணங்கவா காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. வாப்பா. உன் பிள்ளை வாழ்க்கையை பிரிஞ்சிருமோங்கிற ஒரு மனக்கவலை உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்வ ஆரோக்கியத்திலே ஒரு நஷ்டம், வேறு எதுவும் ஆபத்து நடக்குமாங்கிற ஒரு பயம், இது கிரகத்தால் ஆகிருக்குமா செய்வன வைவன கோளாறால் நடந்திருக்குமா அப்படிங்கிற வேதனை, இவை அனைத்தும் இருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குடும்பம் வேறு மனிதன் வேறு அப்படின்னு நடக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை நடக்காது அப்படின்னு உத்தரவாயிடுது. காப்பாற்றி வெற்றியாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வரலாம், பக்கத்தில் வாப்பா. பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே நடக்காது, நீ கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கேன் கருப்பசாமி, தைரியமாக இருக்கேன்டா. ஓ புண்ணியமாக இருக்குப்பா, வெற்றி அடிச்சு வாப்பா. அதே திருச்சி மாநகர எல்லை. ஆமாம், வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து வேதனை அடைந்தேன் என்று ஒரு தெளிவு இருக்குது. என்ன வேலை? யாருக்கு? கவர்மெண்ட் வேலைக்கா? யார்கிட்ட முயற்சி பண்ணி பணம் கொடுத்தீங்களா? கால் வந்துட்டு வா. முதல்ல இல்லைங்க நடந்துறேன். ஆமாங்க, நான் என்னத்தை சொல்ல, நான் அவன் புரியலையா இல்லாட்டா நான் புரிய முடியலையான்னு தெரியல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அறகுற மனசு உனக்கு இல்லைப்பா அப்படின்னு முடிங்க. உன் மகனுக்கு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. இயற்கையாக கிடைக்கும், யாருக்கும் பணத்தை கொடுக்காத. நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி தரேன். சரியாக 9 மாத கால அளவில் அதை கிடைக்க வெற்றி ஆக்கி தரேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமி அப்படி சொல்ல ஆம்பளை. வேலை கிடைச்சோன்னா மாத சம்பளம் தர்ம தேவதைக்கு இங்கே வந்து கட்டிக்கான். இந்தாடா, பணமும் கிடைக்கும் வேலையும் கிடைக்கும். போ. கருப்பசாமி, நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? என்னையா கேஸு? 2 பேர் இருக்காங்களே நீதிமன்றத்தில் உள்ளவங்க. கோர்ட்டு கேஸ் யாருக்கும் 2 பேருக்கு இருக்குன்னு சாமி சொல்லிச்சு திருச்சியில். யார்? இன்னொரு ஆள் யார் பாரு. யாருப்பா? உனக்கு என்னையா கோர்ட்டில் கேஸ் கிடக்கா? உனக்கு கோர்ட்டில் கேஸ் என்ன விஷயத்துக்கு? பல வேலை செஞ்ச இடத்துல கேஸ். எஸ், உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கின்றது சாமி. அதில் கேஸ் போட்டிருக்கீங்க. கிடைக்கலைங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? அதை ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத கேள்வியை கேட்கீங்க. கிடைச்சி பண்ணி ப்ரொமோஷன் கொடுக்கல அந்த டைமில். கொடுக்கல. அப்புறம் கேட்டு பார்த்தேன், அவங்க எதுவும் சம்மந்தம். கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டு அவங்க எஸ்ஆரை பார்க்கணும். நான் பார்த்து வரேன். ரிட்டையர்ட் ஆன பிறகு ப்ரொமோஷன் கேஸ் போடலாம் அப்படின்னு சட்டம் சேரதான். உங்கள் எஸ்ஆர் ரெக்கார்டை போய் பார்த்தேன். உங்கள் மேலே யாருமே தவறான நடவடிக்கைகள் எதுவுமே எழுதலை. சின்சியராக தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விடை தான் இப்போ கிடைக்கும். ப்ரொமோஷன் ஆனால் உங்களுக்கு என்ன பேமெண்ட் உண்டோ அதுக்குரிய அரியர்லாம் உங்களுக்கு போட்டு இந்த பென்ஷனையும் உங்களுக்கு கூட்டி கிடைக்கும்னு உத்தரவாயிடுது. நான் வாங்கி தரேன், நீ சந்தோஷமாகிடுவேன். புண்ணியம் பெரு. கருப்பசாமிக்கு அப்படியா? சரி, ஓகே. பணம் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்தவன் நீ இல்லைடா. நீ பணம் சம்பந்தமாக வழக்கு பண்ணியிருக்கியா? வேலை பார்த்த இடத்துல வளர்க்க. சரி. பணம் சம்பந்தமாக யாருக்கு நீ கொடுத்த? நீ யார்கிட்ட வாங்கின? நீ வாங்கின. அவன் கேட்ட உடனே நெருக்குதானா? அதனால் நீ என்ன செஞ்ச? கோர்ட்டுக்கு போயிட்ட. அவர் போயிட்டார். கால் வந்துட்டு வா, அவரை திருப்புவோம் நம்ம. இன்னொன்று உனக்கு வரலாம்.
உன் பக்கத்தில் தான் தப்பு இருக்குது, அவங்க பக்கத்தில் இல்லையே. அதனால் அந்த கேஸை அடிக்கணுமா, அதுக்கு பணம் வச்சுருக்கியா? பணம் இல்லை, பணம் கொடுக்காமலே கேஸை முடிச்சிடலாம்னு நினைக்கிறியா? இல்லை, கொடுக்கணும். அப்படிங்கிற எப்படி பண்ணுறது? நீதிமன்றத்தில் வாய்தாவாக போட்டு பணத்தை கொடுத்துடலாமா? ஏதாவது வழி சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லுதியா? கண்ணை முடிட்டு வா, கால் வந்துட்டு வா, அப்படி டச் வரலாம். வாங்கும்போது எல்லாருமே சிரித்து தான் வாங்குதிய, கடைசியில் கோர்ட் நாட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்குதிய. இதெல்லாம் அதர்மம் தானே. முடியாட்டை எதுக்கு இன்னொருத்தனுடைய பணத்தை வாங்கி நீங்கள் அனுபவிக்கிய? அது மகா குற்றம் இல்லை. என்ன சொல்கிறோம்னா, கஷ்டப்படுறது நியாயம்தான், கோர்ட் வர போயிடுது. இப்போ எப்படி உன்னை மீட்டுறதுன்னு பார்க்க, கொஞ்சம் கண்ணை மூடி உட்காரு பார்க்குறேன். பைரவா, இதுக்கு எதுவும் விளக்கம் இருக்கா? இன்னைய பொழுது நீ பைரவரை மாதிரி உட்காந்துருக்கியான். பைரவர் எப்படிடா இருப்பார்? பைரவர் எப்படிப்பா இருப்பார்? நிர்வாணமாக இருப்பார்யா. உண்மையா இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி ஒன்றுமே இல்லாதவனா நீ உட்காந்துருக்கியான். தப்பு பாப்பா கால் வந்துடுவான். வரலாம். சனி பகவானே, நீங்கள் இவனை காப்பாற்ற முடியுமா? பங்குனி 20க்கு மேலே உனக்கு பணம் கிடைக்கும். மெல்ல மெல்ல கட்டி அந்த கடத்தை தீக்க அந்த கேத்துலேருந்து உன்னை விடுதலை ஆக்கித்தார். எல்லாம் நடக்கும், நல்லாயிருக்கும். போய்ட்டு வா, பணம் வந்தாச்சு, போ. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயமாக கேட்டு வந்தது யாருப்பா? யாரும்மா, உன் மகளா? நான் பேசணும் உன் காதில் விடலையாம்மா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? உங்கள் அப்பா வந்திருக்காராம்மா? உன் பிள்ளை எங்கே இருக்கு? தங்கச்சிக்காக. கரெக்டு, எஸ். கால் வந்துட்டு வரலாம். உட்காருங்க, நில்லுங்க. பம் என்ன, நீங்கள் குறிஞ்சி வளைஞ்சதெல்லாம் நான் பார்த்துட்டேன். சரி, உங்கள் மனசு சாமிகிட்ட போகலை. இன்னொருத்தர் கொடுங்க. வரலாம். தங்கச்சிக்கு என்ன செய்வோம்? தங்கச்சிக்கு தென்காசி கல்யாணம் பண்ணி கொடுத்தது சாமி. தென்காசியில்? ஆமாம் சாமி. அவர் டாக்டர் அதனால ஒரு கீப் மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல விஷயம் தானே. எல்லா சொத்து பத்து எல்லா டெபாசிட்டும் அந்த பொம்பளை நாமினியாக போட்டு வச்சுருக்கான். நான் அதை சீக்கிரத்துக்காக இங்கே வந்தேன். வந்து கிட்டத்தட்ட 6 மாதம். நாளைக்கு வியாபாரத்தையும் போக முடியல. டாக்டர் பேர் என்ன பேர்? டாக்டர் பேர் நரசிவன், நல்ல சிவன். என்ன டாக்டர் அவர்? கவர்மெண்ட் டாக்டர். ரிட்டையர் ஆகிட்டான். 60 வயசில் வச்சுருக்காரு. திறமையை நாடு போகுது. என்ன உங்களை மாதிரி சரி, கலையை வச்சுட்டு போகிறான். அப்போ என்ன ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சிருக்கான். கண்ணை முடுங்க, வருதான்னு பார்ப்போம். சொத்து மட்டும் உன் மகள் தங்கச்சிக்கு எழுதி கொடுக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணால் போதுமா? டெபாசிட் நல்லா அந்த பொம்பளைக்கு எழுதி வச்சுருக்கான். என் பேச்சு கேளு தம்பி. உன் தங்கச்சிக்கு அவர்கிட்டருந்து டெபாசிட்லேருந்து சொத்துக்கள்லேருந்து எழுதி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? போதும். 1.5 மாதத்தில் வாங்கி தரேன். என்ன? சரிங்க சார். போகும்போது என்னைய லேசாக பார்த்துட்டு போ. சரிங்க சார். வெட்டியாக்கி தரேன். இந்த அப்படி எப்போ அந்த ஆள்கிட்ட விடுதலை கிடைக்கும் சார்? இதை எழுதும்பொழுதே அவன் வேற இவன் வேறன்னு ஆயிடுவான். போ, புரிஞ்சுக்கணும். நல்ல என்ன? சரிங்க சார். புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் வாழ்ந்தாச்சுல, ஒரு ட்ரைனிங் கிடச்சி கொண்டு போச்சுல, போதும். அவனை நல்லவனாக்கிறதுக்கு நினச்சா அது வெறும் வேஷம். நடக்காதுப்பா, அந்த கதையை விட்டுரு. நான் இப்போ வியாபாரத்துக்கு போவேன் சார். அடுத்து பேசுவோம். கருமசாமிக்கு அதே திருச்சி எல்லை தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட மனவேதனையை தீர்க்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். உன் பொருத்தம் எங்கம்மா இருக்கான்? உங்கள் கூட இல்லை. கால் வந்துட்டாங்க. இது யார்? அவரும் தங்கச்சிக்காக, நீங்களும் தங்கச்சி. கால் வந்துட்டாங்க. பக்கத்தில் வரலாம். எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? திருச்சி. பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? இருக்கோ? ஐயா நாராயணர் வராரு, அதான் கேட்டேன்.
அவன் ஒத்தையில் இல்லை. என்ன ஒத்தையில் இல்லை, தக்க சுகத்தோடும் துணையோடும் எல்லா மனநிலைகளோடும் அவன் இருக்கான். இனிமேல் அவனை வசைக்க முடியுமான்னு கேட்டால் அவன் உன்னை முழுக்க முழுக்க வெறுத்துட்டான். ஆனால் அவன் வேணும் வேண்டாம்ங்கிறத சொல்லு, 3ஆவது மனைவியாக அவனை வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கான். எத்தனாவது மனைவியாக? 1000 ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்குவோம். என்ன செய்யணும்? வேணுமா வேண்டாமா? வேணும் தான். பரவாயில்ல, அவரை தூக்கி சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம அவர் கூட இருந்துக்கிடுவோங்கிற. பரவாயில்ல, நல்ல பெண்மணி, காலில் விட்டு வா. என்ன செய்யணும்? மனதை பறி கொடுத்ததுக்கு கிடைச்ச தண்டனை அது. என்னம்மா? அதானம்மா? வா பக்கத்தில். ஒரு வீடு உனக்கு கிடைக்கும், உன் பேருக்கு உறுதியாக்கி தரேன். அவன் சும்மா ஒன்று லேசாக தூரம் நின்று பார்த்துக்குவான். சரி, அப்படிதான் பார்த்துக்குவோம். என்ன, உங்கள் வீட்டு சாப்பிட மாட்டான், என்னத்தையாவது போட்டு கொடுத்துருன்னு வார்த்தையை வெளியே விட்டுருக்கான். புரியுதா? அவன் மனத்தை மாற்றுவோம், சேர்த்து வைப்போம். உனக்கு கடைசி வர அவனுடைய துணை இருக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். இந்த அப்படி வெற்றியாகி தாரேன். கண்ணை முடிப்பா. சிவனே, என்ன சொல்ற? அப்படியா? சரி. இந்த சிவராத்திரிக்கு பின்பு உன்னுடைய பிஸ்னஸில் நல்ல ஓட்டம் வரும், நிறைய பணமும் வரும்ப்பா. இந்த சந்தோஷமாக இருக்கும், வெற்றியாகி தரேன். ஒரு கேள்வி இருக்கா? என்னம்மா? அடுத்த மாதம் கருமசாமிக்கு வண்டி வாகனம். வண்டி வாகனம் வச்சு யார் தொழில் வச்சுருக்கீங்களா? என்ன தொழில்ப்பா? வண்டி ஓடுது, என்ன வண்டி? காங்கிரீட் மிஷின். கண்டிக்காரு கால் நினைவாலே சிலை செய்து 100 தடவை கும்பிட்டாடா, அரை குறையாக கும்பிட்டாருப்பா. பச்சளை பச்சளை நல்ல பேர், தங்கமான பேர். இந்த வண்டியை நீ வச்சுக்கிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. போட்டி பொறாமையால் உன் வண்டியை நிறைய பேர் கூப்பிடாமல் கொஞ்சம் வேதனையில் சில சமயத்தில் கிடக்கு. என்ன, உன் கூட இருக்கிறவங்களே திசையை மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தொழிலை உருவாக்கி தரேன், இன்னொரு வண்டியை எடுத்து என் பேரை சொல்லி ஓட்டுவேன், யாராலையும் கெட்டு போக மாட்டேன். இந்த கடனை தீர்த்து தரேன், பணம் அள்ளித்தரேன். வேறு என்ன வேணும்? சாமி பக்கத்தில் இருக்குங்க, அதை எடுத்துங்க, அது எனக்கு துணையாக இருக்கும், இருக்க வச்சு தரேன். என்னாலும் என்னையும் கூப்பிட்டுக்கா, வெற்றி அடைவேன். ஓ, மகிழ்ச்சியாக இருடா மகனே. திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்மந்தமாக வாப்பா. ஒன்று கேட்டேன், உனக்கு திருமணமா? இன்னொரு ஆள் இருக்கானே, இன்னும் அடுத்த திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? இன்னொரு ஆள் உண்டுங்க. உனக்கு யாருக்குடா திருமணம்? உனக்கு தான் திருமணம். வா, மாப்பிள்ளையே வந்துட்டான். அடுத்து பொண்ணை பற்றி பேசுவோம். கால் வந்துட்டு சீக்கிரம் நடக்கணும். எனக்கு சொல்லி நாளெல்லாம் இழுக்கக்கூடாது. நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன், இனிமேல் எங்கேயும் அலைய முடியாது அப்படின்னு கும்பிடுவான். வா, சீக்கிரம் நடக்கணும். எவ்வளோ அவசரம் பாரு. என்னடா அதுதானே சொன்னேன் சாமிட்ட, சொன்னேன் இல்லையா? நான் சின்ன ஒருத்தர் காட்டு ஆகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே பாப்பா, அகம் நாட துதிக்கின்றேன் உன்னையே. அகிலாண்டேஸ்வரி கோயில் எங்கடா இருக்கு? திருவானைக்காவில் இருக்கு, பக்கத்தில். வா கருப்பசாமி, இவனுக்கு எப்படி? அப்படியா? இதுக்கு முன்னால் பல இடத்துல திருமணத்து சம்பந்தமாக பேசி எந்த ஒரு தெளிவும் விடையும் கிடைக்காம தோல்வியுற்று வேதனை அடைந்தியான். சரியா? அதனால் பொறுப்பாளர்கள் கூட உன் திருமண விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் கிடந்து கசந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் நீயே முடிவெடுத்து ஒரு தெளிவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ உன்னை விட்டுருக்காங்க. அதனால் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் இருந்து வரனை பாரு, கரெக்டாக 40 நாளையில்
உனக்கு பெண் வந்து சேரும், கல்யாணம் பண்ணிக்கலாம். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு காலில் வந்து பாப்பா. அம்மா ஐயா தாத்தா தாத்தா சுகமாக இருக்கிறேனே. கண்ணே வேண்டும் என்ற ஈயை கடவேனேன். தசரதன் போய் பொண்டாட்டிட்ட கெஞ்சினார். கைகேசி உனக்கு நான் கொடுத்த வரத்தை தந்துடுதேன், ஆனால் என் சொல்ல மட்டும் நீ கேளுன்னு சொல்லி கெஞ்சினார். யார்? தசரதன் கைகேசிட்ட ராமாயணத்தில். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைகள் சில சமயத்தில் தாயும் தகப்பனையும் என்ன செய்யுது, பிள்ளைகள்கிட்ட கெஞ்ச வைக்கி. பொய் சொல்லுதனும் உண்மையா இல்லையா? உண்மைதான். கெஞ்சு எம்மா சமைச்சிரும்மா, நல்ல வரன்மா, எனக்கு வயசாகிடுதும்மா, எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அப்பா காலத்தை கவலைப்படாமல் கழிச்சிக்கிடுவோம்மா. 1000 தரம் சொன்னாலும் பேய் விலைக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்கிடா, காலில் வந்துட்டு வா. ஜப்பானின் கல்யாண ராமன். இப்போ கல்யாணத்தை மனம் கோணாமல் உங்கள் இஷ்டப்படி கட்டுப்பட வச்சு நடத்தி தந்தால் போதுமா? உன் பிள்ளை சம்மதிக்கானா? பிள்ளைக்கு சம்மதம் இருக்கணும். அதுதான் பிரச்சனை. சம்மதம் இருக்கணும்னு தான் கேட்கான், இருக்குன்னு சொல்லலைன்னு. சம்மதிக்க வைக்கிறேன். வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னை வந்து பாரு, சம்மதிக்க வச்சு தரேன். போ. ஒரு இடத்துல பணம் வரும்போது போட்டா கொண்டு வா, அந்த பிள்ளையுடைய போட்டாவை, அந்த பணம் கிடைக்கும். போய்ட்டு வா. மதுரை மாநகர், மதுரை. பொண்ணு விஷயமா கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பொண்ணுக்கு என்ன வேணும்? உன் பொண்ணுக்கா கல்யாணம்? காலம் உன் பொண்ணுக்கு இப்போ கிரகம் நல்ல கிரகம் தான். காலில் அமைதியாக இருங்க தயவு செய்து, எனக்கு கத்த முடியாது. காலில் திருநாகம் சுற்றி இருக்கு, அதனால் ஓராண்டு காலமாக எடுக்கிற முயற்சியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. புண்ணியம். அதே மாதிரி அவசியமில்லாமல் அவன் மனத்துக்குள்ளே எதுவும் குழப்பம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் அவன் மனத்துக்குள்ளே வந்துச்சு. உண்மையா? இருந்தது உண்மைதான். அந்த மனதை கல்லாகி கரைச்சி உன் பாதைக்கு திருப்பி கல்யாணத்தை முடிச்சுட்டாரேன். வேறு என்னடா வேணும்? தொழிலில் வந்து ரொம்ப லாஸில் இருக்குது, வியாபாரத்தில் ரொம்ப லாஸில் இருக்குது. அந்த வியாபாரத்தை இன்னிலிருந்து வெற்றியாக்குவேன். 3 மாதம் பொறுமையாரு, உன் தொழில் வளரும். வீட்டை மீட்டு எடுத்து அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் இயலாத மகனை அழைத்து வந்தவர்கள். உடல்நிலை சரியில்லாத பிள்ளையை கூட்டு வந்திருக்காங்க. கால் அனுப்புவாங்க. யாரு? எங்கே பார்த்து கூப்பிடுறீங்க? வீட்டம்மா எங்கே போயிருக்கு? பிள்ளை பதட்டத்தில், பிள்ளைகளுடைய பதட்டத்தில் உனக்கு விவரம் தெரிய மாட்டேக்கு. அதான் உண்மை. பக்கத்தில் வாங்க, வாமா. மனம் கோணாமல் மனதை உறுதியாக்கி கண்டமானிக்கு சிந்திக்காமல் தெளிவாக உட்காரணும். என்னம்மா? ஆ, உன் பேர் பேருடா? சடையா? சடை. சடை அப்படின்னா யார்? சிவன். ஏதோ ஒரு இது. கால் வந்துட்டோம். அவன் மட்டும் போய்ட்டு நீ ஏன் இருக்கீங்க? அவங்க பயிற்சி பண்ணிட்டோம், ஏன் கவலைப்படுறேன்? வாடா. தம்பிக்கு மனநிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. தண்டுவடம் பிடரி சம்பந்தமான நரம்பியல்களில் குறைகள் இருக்குது. அதனால் இவனுக்கு தேவையானது ட்ரை மசாஜ்,
மனப்பயிற்சி இதெல்லாம் வேணும். இதுக்கு செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் போய் நீங்களாக சிரிச்சுக்கிட்டதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். இது வந்து முன்ஜென்ம பாவத்தின் விளைவால் ஆனது. இதை தெளிவாக்கி உன் பிள்ளையை காப்பாற்றித்தரேன். இன்னொரு 18 நாளையில் தை மாதம் பிறந்தோடனே தை 1ஆம் தேதியிலேருந்து 9 நாளைக்குள்ளே ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற விபூதியை வாங்கிட்டு என்னைய பார்க்கவா. உன் பிள்ளையை நல்லாக்கி தரேன். ஆமாம் என்னடா நல்லா வர வச்சு தரேன். மனம் குழம்பாத வருமானம் வர வைக்கிறேன். நல்லா இருக்கா போய்ட்டோம். அதே மதுரை மாநகர் என் பிள்ளையின் வாழ்க்கை சொந்தமாக மனம் கோளாறாகிவிட்டது. என்ன செய்வது என்ன செய்வது? பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கியா? கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கான். கால் வந்துட்டுவான். உங்கள் வீட்டில் யாருப்பா? ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. வாமா, அவன் பொண்டாட்டி வரமாட்டான்னு தான் முடிவு இருக்குது. அவன் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் அவள் ஒழுங்காக இருக்க மாட்டான். ஏன்னா அவள் வேறு திசையை நோக்கி வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஆனால் உன் மகன் மனம் திருந்துவானான்னு கேட்டேன். அவன் கொடையை கொண்டு போய் இன்னொரு வீட்டில் தொங்க போட்டிருக்கான். காலில் வந்துட்டுவான். புரியுதா? அவன் இன்னொரு இடத்துல ஒரு நட்பும் பாசமும் அவனுக்கு இருக்கு. அங்கேருந்து மாற்றி கொண்டு வரேன். பிள்ளைய நிழல் கூடையாக இருந்து காப்பாற்றி வாழ வைப்போம். கூடவே ஒரு நாகமும் வருது. அது என்னன்னு கேட்டேன். சிவதோஷம் பிடிச்ச குடும்பம். என்ன தோஷம்? சிவதோஷம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சிவன் சொத்துக்களை அனுபவித்து பாவத்தை சம்பாத்தியம் பண்ண குடும்பம்னு பேர் இருக்கு. காலன்ட்டு இந்த பையனை நிழலுக்கு ஒதுங்கினவனை அங்கேருந்து கூட்டி வீட்டில் கொண்டு வந்து வைக்க. முதல்ல இவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு குழந்தை வர வாங்கிறதுக்கு உன் பிள்ளையை கூட்டு வா, வரந்தாரேன். கர்மசாமிக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் சொந்தமாக யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? வாப்பா, யார் அது? யாருக்குமா? கால் வந்துட்டான். கால் ஐயாட்ட கால் வந்துட்டான். நீ அப்ளை பண்ணிருக்கியா? டைவர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் கிடக்கோ. யார்? ஓம் முன்னாட்டிக்கா? அக்கா, சகோதரி. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. என்ன முடியும்? என்னப்பா, உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் கருப்பசாமி வரேன். எங்கே இருக்காரு? முன்னாள் இருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறேன். அருவாலாம் வீசிட்டேன். டாங் 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 டாங். இன்னொரு தடவை கால். யாருடா? யாரு? சிங்காரவேலன் சன்னிதானத்தினை பார்த்தேன். உன் பிள்ளை இருதார யோகம் உள்ள பிள்ளை. இந்த டைவர்ஸை நிச்சயமாக தீர்ப்பு பிரிவில் தான் கொண்டு போய் விடும். தெளிவாக இணையாதுன்னு சொல்லி தான் உத்தரவு இருக்குது. அதனால் செட்டில்மெண்ட் வேணும்னு விரும்புதியா? எதுவும் அவங்க பண்ண தவறு திரும்பி வந்தாங்கன்னா ஏற்றுக்கலாம், இல்லைன்னா அப்படி சொல்லுதியா? தவறு மனம் திரும்பி வந்தாங்கன்னா எதுவும், இல்லைன்னா மனம் திரும்பி வந்தாலும் உன் மகா திருப்தியாக வாழ்வான்னு நீ நம்புதியா? கண்ணை மூடு கொஞ்ச நேரம், நல்லா பார்க்க. நல்ல கண்ணை முடிக்கா. உள்ளத்தை சுத்த விடாமல் என்னையை மட்டும் நினச்சிக்கா. ஐயா, இவன் இதயத்தை கொஞ்சம் காட்டுப்பா எனக்கு. அப்படியா? கொடுத்து அனுப்பட்டுமா? சரி. இந்தாப்பா, சித்திரை மாதம் 20ஆம் தேதி அதுக்கு ஒரு தெளிவான விடையை தந்து வாழ்க்கையை பூட்டி வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? பூட்டி வைக்கிறேன். நல்லா. அடுத்து பேசுவோம் மகனே.
இடையில வந்து என்னை பார்த்துக்கா. என்ன 1 2 3 4 5. வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் ஒத்துக்கிட்டு வரான ஒருத்தன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? நல்லெண்ணெய் தானே? கடலெண்ணெயா? கடலெண்ணெய். அதுவும் நல்லெண்ணெய் தானே? ஒன்று சிரிக்காம என்ன, எல்லாருமே கருப்புசாமி மேலே ஆசையும் பாசமும் நிறைய வச்சுட்டாங்க. சொன்ன உடனே நம்மளாக தான் இருக்கும்னு சொல்லி முண்டுதாங்க. நம்ம ஏமனே குற்றம் சொல்லணும்? எல்லாரும் பொறுமையாக இருந்து சந்தோஷத்தை அனுபவிப்போம். என்ன, நான் கூப்பிடாட்டும் உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்காங்க கருப்புசாமி. சத்தியமாக இல்லையா? அந்த நினைவே உங்களை தான் வாழ வச்சிரும். ஆனந்தமாக இருங்க எல்லோரும். கால் வந்து என்னென்ன ஆம், வேற்று மதத்தை சார்ந்த ஒருவர் என்னையை கும்பிட வந்திருக்காராம்லாம். மதுரையில் இருந்து. யார் பாது? யார் அது? என்ன மதம்டா நீ? கிறிஸ்டின். உட்கார். அழைக்கிறேன் மகனே, நீ எங்கே நின்னாலும் உன்னை நான் பார்த்துருவேன். தைரியமாக இருடா. வியாபாரத்தை பற்றியும் கேட்கணும், இவன் வாழ்க்கையை பற்றியும் கேட்கணும். கல்யாணம் முடிச்சிட்டியா நீ? அவள் எங்கே இருக்கா? சரி, காலைல வந்துட்டு வா. ஷூ 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 வாங்க, பக்கத்தில் வந்து உட்காருங்க. ஆமாம், என் தங்கச்சி வராள காளியம்மா எங்கே இருக்காப்பா? அவளை கும்பிடுவீங்களா நீங்கள்லாம்? ஏன் அடுத்தவங்க இடத்துல இருக்காளோ? அப்படியா? இல்லை, பக்கத்தில் முனியன் இருக்காரு, அதனால் அந்த எல்லையிலும் படம் வச்சுருக்காரு. சரி, இப்போ என்ன செய்யணும்? வியாபாரம் சரியில்லை. நான் சொன்ன நீ வருத்தப்பட்டுருக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல மாட்டேங்க. கண்ணை முடிக்கா. இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். முனியனுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது, சிறிய ஓடை. அந்த இடத்துல கொஞ்சம் போட்டி பொறாமையால் ஜனவசியத்தை, வியாபார வசியத்தை தடை செய்து ஒருத்தன் குழப்பம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு வருஷமாகவே இந்த வியாபாரத்து மேலே ஒரு சந்தேகம்தான். இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ள அழுத்தமான மன வருத்தம் வந்துருச்சு. இதை எப்படி திறக்கிறது, நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடே தோன்றிடுது. வேறு இடங்களை செலக்ட் பண்ணலாமா என்ற சிந்தனையும், தொழிலில் அடிஷனலாக வேறு எதுவும் ஒரு வியாபாரத்தை சேர்த்துக்கிடலாமாங்கிற சிந்தனையும் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை நீங்கள்லாம் பொறுமையாக இருக்கணும். அதுவரை உங்களுக்கு தடைகளை நீக்கிறதுக்கும் ஜனவசியத்தை உருவாக்கி வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கால் சொல்லலாம். என்ன, ஒரு மரத்தில் பறவைகளாக வந்து அடையுது. மரம் இருக்கா உங்கள் கடைக்கு அந்த பக்கத்தில்? பக்கத்தில் நிறைய பறவைகளாக வருத. இப்போ என்னடா வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும்? பயிர்களுக்கு வேலை அமையலை. இந்தா வியாபாரத்தை மூலம் முடிச்சு தரேன். ஜனவரியிலேருந்து 6ஆவது மாதத்தில் வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு விடை கொடுக்குறேன். வெற்றியாகி தரேன். தைரியமாக இருங்க. வரக்கூடிய புதன் போய் அடுத்த புதன் என்னை வந்து பாருங்கள். கருப்பசாமிக்கு ஆப்ரேஷன் யாருக்கு ஆகிருக்குப்பா? வாப்பா கிறிஸ்டின் வாப்பா. அடுத்து ஆப்ரேஷன் யாருக்கு ஆகிருக்கு? அறுவை சிகிச்சை யாருக்குயா? ஒரு நபர் அறுவை சிகிச்சை அடைந்தவர் வந்திருக்காரு. யார் இது? இருக்கீங்களா? வர சொல்லுங்க. என்ன ஆப்ரேஷன்? வயிற்றுலையா மார்பிலையா? என்னடா ஆப்ரேஷன் தம்பி? எலும்பு ஆப்ரேஷன். எஸ் மேம். எங்கே? சரி, ஓகே. அப்படி நிற்கட்டும். தாய் பராசக்தி கால் வந்துட்டு வாடா. என்னப்பா வேணும் உனக்கு? அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணு. எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அன்ஃப்ரீஸ் பண்ணு. பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அன்ஃப்ரீஸ் பண்ணு.
அந்த அக்கௌண்ட் ஏன் இப்போ க்ளோஸ் தான் ஆகுச்சு? ஒன்றும் இருக்க முடியாது. கண்ண முடிக்கா? இந்தா அந்த அக்கௌண்ட் அடுத்த வாரம் உனக்கு செட் ஆயிரும். தைரியமாறு. அதுக்கு நூதனமான வழியை சட்டப்பூர்வமான முறையில் அன்றைக்கி உனக்கு செட் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கடன்லாம் தீர்த்து தரேன். அயல் மாநிலத்திலிருந்து உனக்கு மாநிலத்திலிருந்து உனக்கு பண உதவியும் தொழில் உதவியும் கிடைக்கும். நீ வெற்றியடைந்து ஆனந்தமடைந்து என்னை பார்க்க வருவாய். சென்று வா மகனே, சென்று வா. அறுவை சிகிச்சை கால் வந்துட்டு வாமா. தோப்பு தடாகமா கருப்புசாமி? யாருடே இது? உங்கள் பாட்டியா? அக்கா நீங்கள் குனிய வேண்டாம். அக்கா நீங்கள் குனிய வேண்டாம், அங்கே வாங்க. விவசாயம் தோப்பு தடாகம் யார் வச்சுருக்கா? அடுத்து என்னப்பா தென்னை மரம் உண்டா? நின்று, உனக்கு தான் உத்தரவு. நில்லுக்கா, உனக்கு உட்கார முடியாது. நீ உட்காரடா. என்னடா வேணும் அம்மா உனக்கு? வருத்தப்படாமல் சும்மா சொல்லுடா. 2 பேரும் நல்லா இருந்த போது சாமி, அம்மாவும் அப்பாவும் அப்பா நல்லா இருந்த போது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உன் வீட்டம்மா வாங்க. வீட்டம்மாவோட அப்பா அம்மாவும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. பார்த்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கு. இப்போ அம்மாவனால மறுபடியும் நடக்க முடியல. அப்படி நில்லு, என்னையை மட்டும் நினச்சிக்கா பார்ப்போம். என்னடா அவங்க தெருவில் வெங்காய சருகா கிடக்கு. ரொம்ப வெங்காயங்களாக கிடக்கு. சரிங்க. பக்கத்தில் முனையில் கோயில் இருக்கா? முனியன் கோயில் இருக்கா? மார்க்கெட் எங்கே இருக்குது? மார்க்கெட் பக்கத்தில் தான். அதான் உங்கள் இடத்துக்குள்ள நுழையும் பொழுது வெங்காய சருகா கிடக்கு. சரியா? அக்கா நிக்கட்டும், நீ கால் வந்துட்டு வா. பேசவே வேண்டாக்கா, நான் பார்த்துக்கிட்றேன். நீ தைரியமாக நினச்சிக்கிட்டு மட்டும் நான் பார்க்குறேன். தம்பி நல்லா புரிஞ்சுக்கா. 3 ஆண்டு காலங்களாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தீய சக்தி புகுந்திருக்கு. அது மனிதர்களால் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டவைகளில் ஒன்று. அதனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஆயுளுக்கு கண்ட வருமோ என்ற ஒரு மரண பயமும், நிறைய பண நஷ்டமும், எந்த தொழிலையும் திருப்தியாக நிற்க முடியாத ஒரு கோளாறும், இவங்க மட்டும் இல்லைன்னா எங்கேயாவது போயிடலாமே, ஆனால் இவங்களுக்காக நம்ம காத்து இருந்து எப்படியாவது இவங்களை காப்பாற்ற தான் செய்யணுங்கிற கட்டாயத்தின் மேம்பாட்டில் தான் நீ இங்கே உட்காந்துருக்கப்போம். இந்த நிலைகளிலிருந்து நான் மாற்றி தரணும். சனி பகவான்கிட்ட வர வாங்கி உங்களை காப்பாற்றுறதுக்கு வழிவகுத்து தரேன். வார புதன் போய் அடுத்த புதன் இவங்களையெல்லாம் வீட்டில் இருக்க சொல்லிட்டு நீ மட்டும் என்னை பார்க்கறதுக்கு வா. சரி, ஜெயிச்சு தரேன் வா. புதன்கிழமை வந்துங்க தங்கணும், வேலைக்கிழமை உத்தரவு கட்டு ஊருக்கு போகணும். சரி, வாடா செல்லக்குட்டி, வாடாங்க பேரப்பிள்ளை. நீ இழந்து போன பணம் உன் பிள்ளைகளை வந்து அடையும். நல்லா இருக்கட்டும், புண்ணியமாக இருங்க. தென்னை தோப்பு தென்னை மரச்சோலையிலே சீட்டு போல போற பெண்ணே, கோபம் கொண்ட மானை போலே போகலாமோ புல்மையிலே. தக்கிட்ட தக்கச்சிமித்தா, தக்கிட்ட தக்கமித்தா. உங்கள் ஏரியாவில் மேலே சத்தம் கேட்கு. என்ன? பக்கத்தில் கோயில் கோயில் இருக்குது. டும் டீம் டும் டட்டா, டும் டீம் டும் டட்டா அடிக்குதே கால் உண்டு. என்ன வேணும் மகனே உனக்கு? அதில் வீட்டுக்கு பணம் கொடுத்து வீடு முடிய முடியல, பணம் ரிட்டர்ன் பண்ண முடியல. வீடு கிடைக்காது, பணம் தான் கிடைக்கும். பாதி பணம் கொடுத்துருவோம். உன்னுடைய விவசாய பூமிக்கு இடையில் ஊடால கொஞ்சம் தீவினையான பொருள்கள் உள்ள கிடக்கு. அது மூலமாக பலனடைவதிலையும் பிரச்சனை இருக்கும், அந்த இடத்தாலையும் பிரச்சனை இருக்கும். அதில் நிம்மதி அடைய முடியாத குறைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். கால் வந்துட்டுவோம். வாப்பா தம்பி, நீ பணத்தை தான் வாங்கணும், அந்த வீட்டை வாங்கக்கூடாடா.
அந்த வீட்டை நீ வாங்கினா உள்ளே போய் நிம்மதியாக வாழ முடியாதடா. வேற வீடு அப்பா வாங்கி தரேன் கருப்பசாமிக்கு. நல்லா இருக்கேன் செல்ல குட்டி. மறந்துரு வீட்டை, பணத்தை வாங்கிட்டேன் போ. விபூதி வாங்கிக்காங்க, அப்படியே கனி கட்டிங்க இந்தாங்க. நல்லா அடுத்து பேசுவோம். பிள்ளையை பற்றி கேட்க வந்த பெண்ணடி ஆள் யாரு? எந்த பிள்ளையை பார்க்கணும்? கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் வந்திய? நீ யார் இருந்துப்பீங்க? கூப்பிட்றேன் இருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அம்மா வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்க சாமி, போயிருக்கேன். தப்ப காலத்துக்கு ஒரு போறன்னு ஒரே அடி அடிக்க போயிருக்கீங்க பக்கத்தில் தான்.